ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ எல்லாருமே வெயிட் லாஸை பத்தி தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் எல்லாம் பார்க்கவும் செய்றாங்க, அவேராகவும் இருக்காங்க. ஆனா அண்டர் வெயிட்ல இருக்கக்கூடியவங்க வெயிட் கெயின் எப்படிங்க பண்ணதுன்னு கேக்குறாங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வெயிட் கெயின் கிண்ணியா இருக்குமா அல்லது ஃபேட்டா இருக்குமாங்கிறது முக்கியம் கிடையாது, ஹெல்த்தியா இருக்குமாங்கிறது தான் முக்கியம். சில ஸ்கின்னியா இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு ஃபிட்டா இருக்காங்கன்னு நினைப்போம். அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸும் இருக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்தியா இருக்கணும். அந்த ஹெல்தியா இருந்தாதான் நம்ம ஸ்கின்னியா இருந்தா ரொம்ப நல்லது. வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ உங்களுடைய வெயிட்டை ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்லக்கூடிய டயட்டை அப்படியே சாப்பிட பாருங்க. ஒரு 1 மந்த் கழிஞ்சு உங்களோட வெயிட் எவ்வளவு கூடி இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய டயட்ல மேங்கோ, பனானா, டேட்ஸ் இதை ஆட் பண்ணி, ட்ரை ஃப்ரூட், லெஸ்ஸி, ஃபுல் கிரீம் மில்க், கூலா ஸ்வீட்ஸா இருக்கக்கூடிய ஆகாரம், ஸ்வீட் பொட்டேட்டோ, கோன், பொட்டேட்டோ இந்த மாதிரி ஆகாரங்களும் நீங்க கூட இன்டேக் பண்ணுங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், அதாவது மாம்பழம், அதே நேரத்துல பழாப்பழம், சீதாப்பழம், சிக்கூஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸும் உங்களோட டயட்ல இன்க்ளூட் பண்ணுங்க. வேண்ட அளவுக்கு வாட்டர் இன்டேக் பண்ணுங்க. இதுக்கு கூட வெஜிடபிள்ஸ், அதே நேரத்துல நான்வெஜ் ஐட்டம்ஸ், ஃபிஷ், சிக்கன், மட்டன் இந்த மாதிரி உள்ள உணவுகளும் உங்களோட டயட்ல இன்க்ளூட் பண்ணுங்க. ரெட் பனானா, ஸ்மூத்தி இதெல்லாம் குடிக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். ஒரு 1 மந்த் நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட வெயிட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வெயிட் கெயினுக்குங்க நீங்க மில்க் ஷேக், ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி இன்டேக் பண்ணது ரொம்ப நல்லது. நான் ஒல்லியா தானே இருக்கிறேன், ஃபிட்டா தானே இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க ஒரு நிமிஷம் ஓடி பாருங்க, உங்களால ஓட முடியாது. அதே நேரத்துல நீங்க ஒரு நிமிஷம் படி ஏறி பாருங்க, உங்களால ஃபாஸ்டா படி ஏற முடியாது. ஒரு 20 கிலோ வெயிட்ட தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லும் போதுதான் தெரியும் நீங்க எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்கிறது. வெயிட் லாஸுக்கும் நம்மளோட ஒர்க் அவுட்டுக்கும் எந்த வித சம்பந்தமே கிடையாது. நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஃபேட் குறைஞ்சிட்டு மசில்ஸ் பில்டப் ஆகும். அதனால நம்ம ஒல்லியா இருக்கோங்கிறது ஒர்க் அவுட் பண்ணாம இருக்கக்கூடாது. கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ண நம்ம இன்டேக் பண்ணக்கூடிய ஃபுட்ல தான் நம்மளுடைய வெயிட் கெயின் ஆகக்கூடியது. அதனால நம்ம இன்டேக் பண்ணக்கூடிய ஃபுட்டை கவனமா எதெல்லாம் தேவை இருக்கோ அதை நம்ம இன்டேக் பண்ணாலே நமக்கு கண்டிப்பா வெயிட் கெயின். நம்ம ஒல்லியா இருக்கிறோம்னா நம்மளோட கெப்பாசிட்டியும் அதே நேரத்துல நம்மளோட ஸ்டாமினாவும் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியறதுக்கு கண்டிப்பா நம்ம டே டு டே ஒர்க் அவுட் பண்ணணும். அதாவது எக்ஸசைஸ் பண்ணலாம், வாக்கிங் பண்ணலாம், அதே நேரத்தில் ஜிம்முக்கு போகக்கூடியவங்க ஜிம்மில் போய் ருட்டீனா நமக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம், ஜும்பா டான்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்கு. நம்மளோட பாடிக்கு நல்ல ஒரு ஃபிளெக்சிபிலிட்டிக்கும் ஸ்டாமினாவுக்கும் வேண்டி கண்டிப்பா நம்ம ஒர்க் அவுட் பண்ணணுங்க. ஒர்க் அவுட் பண்ணாம மட்டும் இருக்காதீங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளோட உடம்பு எந்த இதுக்குமே ஒத்துழைக்காது. இந்த வீடியோ பார்த்த உடனே செய்ய ஆரம்பிச்சிருங்க. 35+ லேடிஸ்க்கு மேல போயாச்சுனாலே கண்டிப்பா நீங்க டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும். லேடிஸ்லாம் செய்யணும்னு இல்லைங்க, எல்லா ஜென்ஸுக்கும் இது இன்க்ளூடட் தான். இந்த வீடியோல ஒல்லியா இருக்கக்கூடியவங்க எப்படி வெயிட் கெயின் பண்ணணுங்கிறது நான் சொல்லியிருக்கிறேன். செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு பின் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.